பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இத்தனை மைக்குக்கு நடுவுல இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நானும் இந்த மேடையில மௌனமா தான் இருக்கணும். ஏன்னா, இந்த படத்த பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா, அதுல போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன். அப்படி ஹிருத்திக் வந்து சமீபத்தில அறிமுகமானாரு, அவங்க அப்பா மூலமாக. எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்கள ரொம்ப பிடிக்கும். அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்க வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதை தவிர எனக்கு இந்த மேடையில எல்லாரையும் நான் இங்க வந்து தான் பார்க்குறேன். ஒரு ஹீரோ, டைரக்டர் மகேஷ்குமார், இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி. மௌனத்தை வந்து நம்ம எப்பெல்லாம் கடைப்பிடிக்கலாம்னா, 41 மரணங்கள் ஏற்படும்போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழல்ல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. சோஷியல் லெவல் வந்து அங்க தான் இருக்கு. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாம தவிர்க்க முடியாம சில காரணங்களுக்காக இதுல எது சரி தப்பு அதெல்லாம் ஆராயறதுக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாம இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புள்ளாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது. அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை வேண்டிக்குவோம். இந்த அகிம்சை பத்தி பேசும்போது நேத்து வெளியான இட்லி கடை படத்துல நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை. அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் அதை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுல 2 விஷயம். ஒண்ணு வந்து அப்பாவை பத்தி பேசும்போது நான் இட்லி கடையை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு அகிம்சையை பத்தி சொல்லியிருக்க ஒரு படம். பொதுவா இந்த காலத்துல வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபினட்டா அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. மகாத்மா காந்தியாவே இருந்தா கூட இன்னைக்கு படம் எடுக்கணும்னு வந்தாருன்னா டெஃபினட்டா வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார். நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்க மாட்டாருங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஒரு ஃபீல் குட் ஃபில்ம், நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போற மாதிரி, நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய ஊர், நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அது ஞாபகப்படுத்துச்சு. அந்த படத்துக்குள்ள எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம், அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தட்டல் வாங்குது. த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ். ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு, நிறைய முயற்சி, நிறைய தேவைப்படும். அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சமூக பொறுப்பு முக்கியமா தேவை. கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப வந்து சமூக பொறுப்பு சினிமா வந்து போனவங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா 4 நாள் 3 நாள் அப்புறம் ஒரு பேட்டியே கொடுக்குறாரு. அது குவாலிட்டியே இல்லாம சினிமால இருக்கிற ஒரு வீடியோ போடுனா கூட குவாலிட்டியா பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும். ஆனா இதெல்லாம் எதுக்கு? இல்ல, சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா சமூக பொறுப்பு இருந்தே தீரணும். இப்போ நான் சொல்றது வந்து இந்த சினிமால இருந்து அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்னா, மக்கள் தான் நமக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வந்தப்போ எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டில பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமா இந்த சமூகம். ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திபன் மனிதநேயம் மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு படம் ஆரம்பிச்சு, அதன் மூலமா ஏதாவது அரசியல் வழியா நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா, அரசியல் போற போக்குல இங்க நிறைய வசதி தேவைப்படுது, நிறைய பணம் தேவைப்படுது. அரசியல் வந்து சாதாரணமா வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்க அரசியல் பண்ண முடியாது. நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீராப்பு அரசியல் பண்ண முடியாது. அது அரசியல்ங்கிறது வேற ஒரு பெரிய களம். அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டே புதைச்சு வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்துல தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இங்க வந்தார். அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்துல தான் அவர் ஒரு வீரியமா வெளியில வந்தார். பட் இந்த சூழல் வந்து இப்ப அப்படி இல்லைன்றாங்க. நான் யார் உள்ள வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன். ஜென்ரலா நல்லது தானே. யாரோ ஒருத்தர் தனியா ஓடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலா ஒரு பெரிய கூட்டம் ஓடணும். அப்பதான் நமக்கு பாக்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. பட் அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க போட்டி வந்து பயங்கரமா இருந்தாதான் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங். அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தரா இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். தனிப்பட்ட தாக்குதல் நிறைய ஆயிடுச்சு. சமீப காலமா நடிகர்கள் மேல அரசியல் வரவங்க, அரசியல் பேசுறவங்க, அதை பத்தி அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க நான் சாதாரணமா ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலரா சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன். போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க ரியாக்ட் பண்றாங்களா, அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ நாயை வெளில வட, உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது. பட் அவனுக்கு முகமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது. நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது.
பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில போலீஸ் சைட்ல இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவர் இறந்து விட்டார், அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல. ஸோ அதனால நீங்க தான் உங்க கையில தான் அந்த பவர் இருக்கு. உங்களை சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்துல இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அதை நீங்களா ஒரு மேடை போட்டு ஏதாவது தவிர்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த அரசியல் வரை இப்ப வந்து நடிகர்லாம் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது, நடிகர்களுக்குள்ளே சப்போர்ட் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்றேன்னா மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானேங்க. அவர் சினிமா விட்டுட்டு இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்துல சொல்றதே தவிர இல்ல சார், அப்போ சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப 41 உயிர் போனதுக்கு அப்புறம் யாருமே வந்து அவருக்கு உதவி குரலா யாருமே கொடுக்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க 2-3 நடிகைங்க. அதான் சொல்றேன். நம்ம அது ஏன் நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம், மேல் லீட்லாம் இருக்காங்கல்ல. அதனால சரி, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க நான் என்ன சொல்றேன், அந்த விஷயம் பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, அதுல இருந்து தீர்ப்பு வரப்போறது வேற விஷயம். நான் தனியா ஒண்ணு சொல்றது, அவங்க தனியா ஒண்ணு சொல்றது, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாமன்னு சொன்னா அப்புறம் சட்டம் எதுக்கு, ஜட்ஜஸ்லாம் இங்க எதுக்கு? அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள். இல்லீகல்ல கெஸ்ட் ரோல் மாதிரி நடிச்சீங்க. என்ன காரணம்? தெரிஞ்சுக்காதவா அந்த கேரக்டர்? தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு ஒரு சண்டை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. 1001 டைம்ல இருந்து அது அவரு தான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல், அவருக்கு பதிலாக தான் நான் நடித்தேன். அது சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறமேல வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது. அது என்ன படம், ஆடுகளம். அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால். இப்படி எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றிமாறன் ஆரம்பித்தார். அது ஒரு 5 நாள் ஷூட்டிங்கோடு நின்று போச்சு. இது ஏன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் ஈடுகட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்கள் நடிங்கன்னு கேட்ட உடனே நான் டெஃபினட்டாக என்ன கேரக்டர்னு கேட்டேன். அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஆனால் சின்ன கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. இப்போ நான் வாழ வைப்பேன்னு ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு 5-6 சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவார். நான் எப்போவுமே அதை எதிர்பார்ப்பேன். அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே இருந்தது. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ். இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவாக போய் அந்த செகண்ட் ஹாஃப்ல நான் என்னோட ட்விஸ்ட்டை வந்து பயங்கரமாக அப்படின்னா ஜனங்க வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னை எப்போவுமே யாருமே ஒரு வில்லனா பார்க்குறதே கிடையாது. நான் வில்லனா நடித்தா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை முழுக்க வில்லனா பார்க்க மாட்டாங்க. நயன்தாரா வருவாங்க, நான் சைட் அடிப்பேன், அதை ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு வில்லனா பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ தேங்க்யூ. சார், நீங்களே பெரிய டைரக்டர், பையன் டைரக்ட் பண்ண படம் நடிக்க போறேன்னு கேள்விப்பட்டோம். அந்த மௌனத்தை எப்போ உடைக்க போறீங்க? அது என்ன தலைப்பு? இல்லைங்க இதில் மௌனம் ஒன்றுமே கிடையாது. என் படம் வந்து என் பையன் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவருக்கு ரொம்ப நாளாக கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை. இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்லாம் பண்ணி நான் அடிப்படுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவருடைய ரூட்டே அப்படியே வேற. அவர் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் 2 படம் 100 கோடி 500 கோடி இப்படி ஏதாவது போகிறது தான் அவருடைய பிளானு. அதுக்கான பொட்டென்ஷியலும் இருக்குது அவர்கிட்ட. அதனால அந்த படத்தில் இப்போ பெரிய பெரிய படத்துலலாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க. அதனால என் பையனாக இருந்தால் கூட பெரிய படம் பண்ண போகிறாரு, அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருமைங்க. நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அது எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலும் நான் நடிப்பேன். தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இவங்களுக்குலாம் கிடைச்சிருக்காங்க, ஒரு 4-5 பேர் கிடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். என் பையனுக்கு அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும் போது டெஃபினட்டாக படம். சார், கொஞ்ச காலமாகவே நீங்கள் மௌனம் வச்சுருக்கீங்க. அரசியல் கட்சி தொடங்க போகிறது ஒரு மௌனமாகவே இருக்கீங்க. எப்போ வந்து கலைய போகிறீங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக 26ல் இல்லைங்க. 26ல் வேற சில போட்டிகள் இருக்கிறதுனால 26ல் நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு கட்சி தொடங்குற ஐடியா இல்லை. ஏன்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லேயே ஜரூரா இருக்கு. அதனால நன்றி, மிக்க நன்றி.